ஹாய், நான் உங்கள் கூட்ஸ் வண்டி குமார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ட்ரிப்பு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எங்கேருந்து லோடு ஏற்றுறோங்கிறத மேச்சேரி JSWலேருந்து ராஜ்கோட் வரைக்கும் போகிறோம். வீட்டிலேருந்து கிளம்புறதுனால வண்டி கம்பெனியில் இருக்குது. இப்போ நம்ம வண்டியை போய் அங்கே கம்பெனியில் தான் பிக்கப் பண்ணோம். இப்போ வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். சரி, நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். ஆமாம், சரிம்மா, நான் வரமா போயிட்டு வரமா? சரி, வரம்பா, போயிட்டு. சரி, நானும் எங்கள் மாமா பையனும் கிளம்பிட்டோம். பலாண்டா பேசுவது பயங்கரமான ஃபாரஸ்ட்லாம் இல்லைங்க. எங்கள் ஊரில் இதுதான் மலை, பெரிய மலை. இது சின்னது, அந்த பின்னாடி இருக்கு. ஓரளவுக்கு நார்மலான மலை தான். இந்த வழியாக போகிற வழியில் போகலாம். இது அதாவது வருஷத்துக்கு ஒரு நாள் இங்கே தைப்பூசம் நடக்கும். இந்த மலை மேலே உச்சியில் நல்லா ஃபேமஸாக இருக்கும். நாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே செக்கில் ஆட்டின சுத்தமான நல்ல எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது, கடல் எண்ணெய். ஒரு வாங்குகிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே தான் வாங்கிட்டு போவோம். சென்ட்ரா நிற்கிது பாரு, எத்தா மாசா நிற்கிதா? இதான் ஸ்லோ பண்ணு தான் பாக்கி வண்டிக்கிட்டு போ. சென்ட்ரா இருக்கு நம்ம வண்டி. இதுதாங்க நம்ம வண்டி. வந்துட்டோம் பார்த்தீங்களா நம்ம வண்டிக்கிட்ட. நம்ம வண்டியில் வந்துட்டோம். வண்டியில் வந்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம டயரு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். பஞ்சராக இருக்கா அப்படி இப்படின்னா செக் பண்ணிக்கணும். நல்லா இருக்கா அப்படி செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏதோ டீசல் ஆட்டை கீட்டை போட்டாங்களா, பார்க்கிங்கில் வர 2 நாள் நின்றுச்ச அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். நடவசதி 42 லாட் தான் இருக்குது. அவ்வளோதான், 42 லாட் தான் லோடு. 42 லாட் 30 டன்னா. இதுதாங்க நம்ம லோடு. இதுதான் நம்மளது வந்து ஸ்டீல்டு பிளாட்ஃபார்ம். பார்த்துக்கோங்க, இவ்வளோ தாங்க நம்ம லோடு. கட்டி பார்த்தாச்சு. இந்த பீஸு, இந்த மரக்கட்டு, இது மட்டும்தான். இது மித்த அளவுக்கு இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டியும் கிடையாது. லோடு வைக்கிறதுல அந்த 3 மட்டை வச்சுருக்காங்க. அதுக்கு அதே மாதிரி கீழே ஒரு 3 தென்னங்கட்டை வச்சுருப்பாங்க. இது மட்டும்தான். இந்த லோடு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 3 தென்னங்கட்டை வச்சுருக்காங்களா தெரியுது. அதே மாதிரி 3 இடத்துல வச்சுருப்பாங்க. இந்த லோடு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் ஏற்றிருந்தேன் உள்ளே ஏற்றிருந்தேன்னா உங்களுக்கு நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டிருப்பேன். இது ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அந்த கம்பெனி இருக்கிறதுனால நான் வந்து இங்கேயே லோக்கல் எங்கள் டிரான்ஸ்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் டிரைவர் இருப்பார். அவர்கிட்ட கொடுத்துட்டு போனோமா அவர் வந்து இந்த லோடை ஏற்றி வச்சுருவார். அவருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் 800 ரூபா காசு கொடுத்துருவோம். 2 நாள் ஆனாலும் சரி, 3 நாள் ஆனாலும் சரி, 1 நாள் ஆனாலும் சரி, அவர் ஏற்றி பில்லு வாங்கி வெளியே கொண்டாந்து எங்களுக்கோசம் நிறுத்தி வச்சுருவார். நாங்கள் எப்போ 1 நாள் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் கொண்டு வந்துடுவோம். இங்கே வந்து லோடு ஏற்ற வந்துச்சுனாவே மேக்ஸிமம் எங்கள் கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் டிரைவர் அவர் மூலயமா தான் லோடு ஏற்றுவோம். லோடு ஏற்றி அவரை கொண்டாந்து வெளியே பார்க் பண்ணி விட்டு போயிடுவார். அதுக்கு நாங்கள் 800 ரூபா கொடுப்போம். அது உள்ள என்னென்ன ப்ராசஸ்க்குதோ அது எல்லாமே அவரே முடிச்சுட்டு பில்லுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து வெளியே வச்சு வண்டியை கொண்டாந்து விட்டுட்டு நம்மளுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுவார், வண்டி இங்கே இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போயிடுவார். ஹாய், நான் தான் உங்கள் கூட்ஸ் வண்டி குமார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேச்சேரி JSWலேருந்து ராஜ்கோட்டுக்கு போக போகிறோம். லோடு ஏற்றி வச்சு பின்னாடி உங்கள்கிட்ட முதல் லோடு காமிச்சிருப்பேன் கம்பி. இதில் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லோடுக்கு நம்ம பாய் போட தேவையில்லை, ஓப்பன்லேயே விட்டுட்டு போகலாம்.
அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் ஒன்று இருக்குது. என்னன்னா நம்மளுக்கு ஸ்டீல் பிளாட்ஃபார்ம், அதனால சடன் பிரேக் ஊனிட்டோமா கேபனை வந்து தூக்கிறோம், லாடு நவந்துட்டு வந்து. அதனால நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக தான் வண்டி ஓட்டணும். மேக்ஸிமம் லிமிட்டாக 40-45 தான் ஓட்டணும். ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்குதுன்னா மினிமம் ஒரு நம்ம ஒரு 40-45 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி போயிட்டு இருக்கோம்னா ஒரு 10 அடி நார்மலாக 10 அடிக்கு முன்னாடி பிரேக் அடிக்கிறோம். இது ஒரு 20 அடிக்கு முன்னாடி கொஞ்சம் அட்வான்ஸாகவே அடிக்கணும். அடித்து பொறுமையாக போய் ஸ்மூத்தாக ஏற்றி இறக்கணும். அதுதான் கொஞ்சம் ஒரு கிரிட்டிக்கல். மெத்த அளவுக்கு இது நல்லா இருக்குது லோடு போகிறதுக்கு. இதில் நம்ம போகும்போது என்னென்ன சுவாரஸ்யமான விஷயம்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அது இல்லாமல் இப்போ நம்ம போன டைம் கொஞ்சம் மளிகை செலவுலாம் இருந்தது. மீதி பேலன்ஸ் நம்ம என்னென்ன பண்ணி தந்துருக்கோங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். எங்கள் ஆள் பார்த்தீங்கன்னா வண்டி பூஜை போட்டு எடுக்கிறதுக்கோசரம் மாலை கோயிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். பெருமகையில் ஹாய் வசந்த் ஒரு ஜாலி. புதுசா இன்னொரு ஆள் வந்திருக்காங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வண்டியில கொண்டு போய் நம்ம ஷிஃப்ட் பண்ணி விட்டு போனோம். அங்க ஆப்போசிட்ல இருக்காங்க, அந்த வண்டி கொண்டு போய் விடணும். வண்டிக்கு பூஜை போட்டு வண்டி எடுக்கலாம். வண்டி பூஜைலாம் போட்டாச்சு. பூஜை போட்டு வண்டி கிளம்ப போகுது. வண்டி இங்கிருந்து நம்ம அவ்வளோதான் அவுட் பண்ண போறோம். வண்டி கிளம்ப போகுது. இல்லை சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. கொட்டினர் வெளியே பார்க்கிங்லேருந்து குமார் வண்டி வெளியே எடுத்துட்டு அவுட் பண்ணிட்டு வெளியே வராரு. இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா போன டைம் வாங்கின மல்லிகை பொருள்லாம் இருக்கு கொஞ்சம் நம்மகிட்ட. ஃபீஸ் 10,000 மட்டும் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதே செலவுக்கு இருக்கு, நினைக்காதீங்க. இது வந்து நாங்கள் எப்பயுமே ஒரு மாதத்துக்கு எப்பயுமே சேஃப்டியஸ்ட்டாக வாங்கி வச்சுப்போம். போன டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நாட்டுக்கோழி பிரியாணி போட்டோம். யாரும் மனசை கஷ்டப்படக்கூடாது. இந்த தடவை மட்டன் பிரியாணி போடலான்ட்டு எங்கள் ஆள் வீட்டில் வரும்போது மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கான். இந்த தடவை நாங்கள் மட்டன் பிரியாணி போட போகிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான புதினா இலை, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேலே பிரியாணி பண்ணி சாப்பிட்றது தான். அவ்வளோதான், சாப்பிட்றது தான். உங்களுக்கு பிரியாணி பண்ணி சாப்பிடும் போது காமிக்கலாம் எப்படி இருக்குதுன்னு. மேச்சேரி ரோட்லேருந்து கரெக்டாக நம்ம ஓமலூர் டு பெங்களூர் போகிற ரோடு வந்து ஜாயின் ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோடு நல்லாயிருக்கும். அதுதான் கொஞ்சம் மோசமான கிலோமீட்டர் ரோடு நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நாங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ பாருங்க, பூண்டு பிடிச்சிட்டு இருக்காங்க, வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு சாப்பிடும் போது காமிக்கிறோம். மீதி அடுத்த வீடியோ பார்ப்போம்.